மக்கள் அறியாமை நீக்கக்கூடிய நாள், மனிதனை மனிதனாக்கக்கூடிய நாள், மனிதனை தன்னை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்ற நாள், மனித வர்க்கத்தை புண்ணியவனாக்கும் நாள், பாவத்தை பொடியாக்கக்கூடிய நாள், புனித நாள், அதுவே தீட்சை நாள். அந்த நாளில் அன்பர்கள் அந்த கலந்து கொள்ள வேண்டும், அன்று அந்த தீட்சை நூல் பெற வேண்டும். அதான் தீட்சை நூல் என்பது இனிமேல் அகத்திய சிரமாஸ்கந்த தீட்சை நூல் என்று சொன்னால் அது ஜீவவாணி ஒழுக்கம்தான். அதை பணிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்று என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்குள் கொண்டு போய் திருவிளக்கு வச்சு அந்த நூலை வைத்து தொட்டு வணங்க வேண்டும். தொட்டு வணங்கி தினம் 2 பக்கம் 4 பக்கம் படிக்க வேண்டும். படித்த ஞானிகளை வளைத்து நீ நூலை தொடும் போதே ராமலிசாமி பார்த்துருவார். இப்படிலாம் தெரிவிட்டானே, யார் என் மகளா, எதை இப்படின்னா என்று தாமா என் மகளா என்னன்னா, இன்று தான் நீ இந்த மகளாக இருக்கணும். பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு தான். ஏன்னா வெளியில் வேறு வேலையில்லை. காலையில் 5 பக்கம் படிக்கலாம், 10 பக்கம் படிக்கலாம். ஒரு தீபம் ஏற்றி வச்சு காலையில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? காலையில் 4-5 மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த அகவல் ஜீவனை ஒழுக்கத்தை ஒரு 10 பக்கம் படிக்கணும். 10 பக்கம் படிச்சுட்டு ராமலிங்க சாமியை கூப்பிட்டு, போதம்பா பிறவி எடுத்தது போதும் ஐயா, என்னை எப்படியா காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி ஆசான் கேட்டிங்கன்னா நல்ல மகளே, கவலைப்படாத மகளே அருள் செய்வார். அப்போ ஆசான் என்ன செய்வார்? ஆமாம், யார் அழைத்தார்? அவங்க தான் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தானே. அன்பனும் பிடியில் அகப்படும் மழையினார். அன்பனும் கடத்தில் அடங்கணும் கடையினார். அப்போ அவங்க யாரு கூப்பிட்டாங்க? இப்போ என்ன தான் ஆனால் அறிவு ஒன்று தானே. ஆணுக்கு பெண்ணுக்கும் அறிவு ஒன்றாகும். இல்லை, இருவருக்கும் ஒரே அறிவு தான். எல்லாம் 2 பேரும் கடவுள் ஒரே அமைப்பாக தான் படைச்சிருக்கான், வித்தியாசம் படிக்கல. ஆசானை வளைச்சி பெண்கள் என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சு பூஜை செய்துட்டு காலை கடனை முடிச்சுட்டு ஒரு திருவிழா கட்ட வச்சு பூஜை நாமத்தை சொல்லிட்டு கடமை செய்து வந்தாக்கா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். வெறுக்கு வரையில் அவங்க ஞான சித்தை வாய்ப்பு இருக்குது. தேகத்தை பற்றி உணரக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு.